அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, டென்ஸில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக பாஸ்ட் டென்ஸ் சம்மந்தப்பட்டது. பார்ட் 1ல் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ பார்ட் 2ல் பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு சின்னதாக ரீகால் பண்ணிடுறேன். டென்ஸுங்கிற டாப்பிக்கில் 3 விதமான டென்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இதை சப்டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதை பார்ட் 1லேயே முடிச்சாச்சு. இப்போ பார்க்க போகிறது பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்போ தான் இன்னும் கிளாரிட்டியாக புரியும். ஓகேவா? ஓகே, இப்போ நேராக டாபிக்ல போயிடலாம். பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னா தமிழில் என்ன பண்ணலாம், இறந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த டென்ஸுங்கிற கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு 80% இங்கிலீஷை கற்றுக்கிட்டதா அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாஸ்ட் டென்ஸில் நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்து டேஷ் இருக்கலாம், இல்லை அண்டர்லைன் பண்ணிக்கலாம், இல்லை கேப் இருக்கலாம். கீழே கரெக்டான டென்ஸோட வேர்டை எடுத்து நம்ம அப்ளிகபிள் பண்ணணும். இப்படி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க டென்ஸில். ஓகேவா? திரும்பி இப்படி தான் கேட்க முடியும். ஓகே, இப்போ பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்குது. சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த 4ஐயும் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, இல்லை ஃபியூச்சர் டென்ஸான்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஃபியூச்சர் இது 3ஐயும் நம்ம கிளாரிஃபை பண்ணி பாஸ்ட் டென்ஸ் கண்டுபிடிச்சிடும் வச்சுக்கோங்க. பாஸ்ட் டென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒன்று வெர்பை வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்லை பாஸ்ட் சம்மந்தப்பட்ட வேர்டு எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், அது மாதிரி இறந்த காலத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு வேர்டு கண்டிப்பாக இருக்கும். அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாஸ்ட் டென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது சிம்பிள் பாஸ்டா, பாஸ்ட் கண்டினியூஸா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதா இப்போ ஃபுல்லாக பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், கவனிங்க. ஸோ சிம்பிள் பாஸ்டா இருந்தால் எப்படி இருக்கும்னா, ஸ்பெசிபிக் டைம் இன் பாஸ்ட். ஒரு குறிப்பிட்ட டைம்ல உடனே முடிஞ்சிருக்காது, ஒரு குறிப்பிட்ட டைம் கேப் எடுத்திருக்கும். பாஸ்ட் தான் இது அப்படிங்கிறது. லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், எஸ்டர்டே ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க பாஸ்ட் தான் அப்படின்ட்டு. அதை வச்சு நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிச்சிடலாம், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது வேர்டை வச்சு. அப்படி இல்லாம அதோட பேட்டர்னை வச்சு கண்டுபிடிக்கலாம். சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட். இதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, முதல் சப்ஜெக்ட் வந்திருக்கும், அடுத்த வெர்போட செகண்ட் ஃபார்ம் பிரசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் டேப்லேஷன். ஓகேவா? ஸோ பிரசன்ட்ல இருக்க வேர்டு அப்படியே பாஸ்டா இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். சிம்பிள் பாஸ்டா இருக்கும். ஓகேவா? வெர்போட செகண்ட் ஃபார்ம்ல இருக்கும், மூணாவது அப்ஜெக்டிவ் இருக்கும். இந்த டைப் பேட்டர்ன்ல இருந்தாலும் இது சிம்பிள் பாஸ்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? ஐ விசிட்டட் சென்னை லாஸ்ட் வீக். ஐங்கிறது சப்ஜெக்ட், விசிட்டட்ங்கிறது வெர்போட செகண்ட் ஃபார்ம், இது சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட். ஓகேவா? லாஸ்ட் வீக்ங்கிறது க்ளூ வேர்ட், பாஸ்ட்டை குறிப்பிடுற க்ளூ வேர்ட். தெளிவா இப்போ புரியுதுங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ இருக்கு, வெர்போட விசிட் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், விசிட்டட் அப்படிங்கிறது செகண்ட் ஃபார்ம். அதனால தான் இதை ரொம்ப தெளிவா பாஸ்ட் டென்ஸ் நம்மளால சொல்ல முடியுது. தேர்ட் ஃபார்ம்ல ஆப்ஜெக்ட் இருக்கு, லாஸ்ட் வீக் வந்துருது. இப்ப சிம்பிள் பாஸ்டோட பேட்டர்ன் இதுதான். இந்த பேட்டர்ன்ல இருந்தாலே அது சிம்பிள் பாஸ்ட் தான் அப்படின்னு நீங்க முடிவுக்கு வந்துடலாம். ஓகேவா? அடுத்த பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பாருங்க. ஹேப்பனிங் இன் த பாஸ்ட். பாஸ்ட்ல தான் அது நடந்துகிட்டு இருக்க மாதிரி பேசுறது. பாஸ்ட் தான், பட் பாஸ்ட்ல நடந்துகிட்டு இருக்க மாதிரி பேசுறது இல்லையா, அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது. இதோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா, முதல் சப்ஜெக்ட் வந்திருக்கும், வாஸ் அல்லது வேர் வந்திருக்கும், வெர்போட ஐஎன்ஜி இருக்கும், அடுத்த ஆப்ஜெக்ட் இருக்கும். இந்த பேட்டர்ன்ல தான் அது ஃபாலோ ஆயிருக்கும். கண்டினியூஸ்னு சொன்னாலே நான் பிரசன்ட் டென்ஸ்லயே சொல்லிப்பேன். கண்டினியூஸ்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வெர்போட ஐஎன்ஜி வரும். ஓகேவா? ஸோ இதோட க்ளூ வேர்ட் பாருங்க. தே வேர் பிளேயிங் கிரிக்கெட். இப்போ தே அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வேர் அப்படிங்கிறது வெர்பு, பிளேயிங் அப்படிங்கிறது வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்மேட்டு, கிரிக்கெட்டுங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்ப தே பக்கத்துல ஏங்க வாஸ் வரல, ஏன் வேற வந்திருக்கு அப்படின்னா, கண்கார்ட் அப்படின்னு ஒரு டாபிக்கே டிஎன்பிஎஸ்ல படிச்சோம் நம்ம. என்னன்னா சப்ஜெக்டை பொறுத்தா வெர்பு இருக்கும். இங்க சப்ஜெக்ட் ப்ளூரல்ல இருக்கு, அதனால வேறங்கிறது ப்ளூரல் ஃபார்ம், அதனால வேற போட்டிருக்கும். ஒருவேளை இங்க சிங்குலர் இருந்திருந்தா இங்க வாஸ் வந்திருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? பேட்டர்ன் புரியுதா? சப்ஜெக்ட், வெர்பு, பிளேயிங் ஐஎன்ஜி ஃபார்மேட், ஆப்ஜெக்ட். ஸோ இதே ஃபார்மேட்ல ஃபாலோ ஆகுதா? அப்ப இந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா முதல் உங்களுக்கு என்ன தெரியணும், ஐஎன்ஜி வந்திருக்கு, அப்ப கண்டினியூஸ். அதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். தே வேர் பிளேயிங் கிரிக்கெட். அப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்மேட்ல இது இருக்கு அப்படின்னு தெளிவா அவங்க என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்த பாருங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட்.
ஆக்ஷன் கம்ப்ளீட் பிஃபோர் அனதர் ஆக்ஷன். அதாவது கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கணும், அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் முடிஞ்சிருக்கும். ஆக்ஷன் கம்ப்ளீட் பிஃபோர் அனதர் ஆக்ஷன். இதை எப்படி உங்களுக்கு புரியும் அப்படின்னா, the train had left before we arrived. we arrivedங்கிறதே பாஸ்ட் டென்ஸ் தான். அந்த பாஸ்டுக்குள்ள ஒரு பாஸ்ட பத்தி பேசுறாங்க இல்லையா, அதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ங்கிறது. ஓகேவா? the train had left before we arrived. நம்ம வர்றதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிடுச்சு. அப்ப இவங்க வந்ததும் பாஸ்ட் தான், we arrived. அதுக்கு முன்னாடி ட்ரெயினும் போயிடுச்சு. இன்னொரு ஆக்ஷன் அதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் நடந்திருக்கு இல்லையா, அதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது. ஆக்ஷன் கம்ப்ளீட் பிஃபோர் அனதர் ஆக்ஷன். இந்த ஃபார்மேட் பாருங்க, சப்ஜெக்ட் இருக்கணும், ஹேட் இருக்கணும், வெர்பு ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும், அப்ஜெக்டிவ் இருக்கணும். தேர்ட் ஃபார்ம்ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ங்கிறது பிரசன்ட், செகண்ட் ஃபார்ம்ங்கிறது பாஸ்ட், தேர்ட் ஃபார்ம்ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? சோ இதுல பாருங்க, த ட்ரெயின்ங்கிறது சப்ஜெக்ட், ஹேடுங்கிறது அப்படியே இருக்கா, we arrived, ஹேடுங்கிறது ஹேட் ஃபார்ம் வந்துருச்சு, we arrived அப்படிங்கிறது வெர்போட தேர்ட் ஃபார்ம், லெஃப்ட் பிஃபோர் அப்படிங்கிறது எல்லாமே ஆப்ஜெக்ட்ல வந்துருச்சு. ஓகேவா? சோ இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ங்கிறது ஆக்ஷன் கம்ப்ளீட் பிஃபோர் அனதர் ஆக்ஷன். அதெல்லாம் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியும்னா கூட டைரக்டா இந்த ஏரியாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் எப்படி இருக்கு அதை வச்சுக்கணும். ஹேடு வந்துருச்சா, ஓகே. ஹேடு வெர்பு பாருங்க, வெர்பு வந்து தேர்ட் ஃபார்ம்ல இருக்கா, முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இந்த இடத்துல தேர்ட் ஃபார்ம் வந்து லெஃப்ட் 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 தான் வரும்னு நினைக்கிறேன். தேர்ட் ஃபார்ம்லயுமே ஹேடு அடுத்த V3 பிஃபோர் வி அரைவ்ட் எல்லாமே ஆப்ஜெக்ட்ல வரலாம். ஓகேவா? சோ த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் பிஃபோர் வி அரைவ்ட், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகே. அடுத்த ஃபோர்த் பேட்டர்ன் போலாமா? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பத்தியும் பேசியிருக்கணும், அதுக்குள்ள ஒரு ஆக்ஷனும் வந்திருக்கணும், அதோட சேர்த்து கண்டினியூஸும் இருக்கணும். ஆன்கோயிங் அன்கம்ப்ளீட்டட், ஆன்கோயிங் அன்கம்ப்ளீட்டட். சப்ஜெக்ட் இருக்கணும், ஹேட் இருக்கணும், பீன் இருக்கணும், வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மோட ஐஎன்ஜி சேர்ந்து இருக்கணும், அடுத்த ஆப்ஜெக்ட் இருக்கணும். He had been studying for 3 hours when I called him. When I called him. Subject he, had been அப்படிங்கிறது சேம் ஃபார்மேட், ஹேடுக்கு ஹேட் தான் வந்திருக்கு, பீனுக்கு பீன் தான் வந்திருக்கு. வெர்போட ஐஎன்ஜி ஃபார்மேட் ஸ்டடியிங், மீதி எல்லாமே ஆப்ஜெக்ட். ஓகேவா? இங்கேயும் அப்படிதான். இந்த ட்ரெயினிங்கிறது சப்ஜெக்ட், ஹேடுங்கிறது லெஃப்ட்ங்கிறது வெர்போட தேர்ட் ஃபார்ம், பிஃபோர் வி அரைவ்ட் எல்லாமே ஆப்ஜெக்ட். பிஃபோர்ல இருந்து எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ he had been studying for 3 hours when I called him. நான் கால் பண்றப்ப அவன் 3 மணி நேரம் படிச்சுட்டு இருந்தான். இவன் கால் பண்ணதே பாஸ்ட் தான், அதுல அவன் என்ன பண்ணிருக்கான், 3 மணி நேரம் படிச்சுட்டு இருந்திருக்கான். he had been studying for 3 hours when I called him. நான் கால் பண்ணப்ப 3 மணி நேரமா படிச்சுட்டு இருந்தான். இதுதான் எக்ஸாக்ட் தமிழாக்கம். புரியுதுங்களா? அப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஹேட் கண்டிப்பா இருக்கணும், பீன் கண்டிப்பா இருக்கணும், ஐஎன்ஜி கண்டிப்பா இருக்கணும். உங்களால இந்த ஏரியா ஆக்ஷன் கம்ப்ளீட் பிஃபோர் அனதர் ஆக்ஷன், ஆன்கோயிங் அண்ட் கம்ப்ளீட்டட் இதை புரிஞ்சுக்க முடியலன்னா கூட இந்த பேட்டர்னை தெளிவா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டா இல்ல பாஸ்ட் பெர்ஃபெக்டா இல்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸான்ட்டு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ கொஞ்சம் குழம்புறமா தெரியும். சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், இது எல்லாமே ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த உள்ளுக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா, சிம்பிள் கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பயங்கரமா அக்யூரசி மெயின்டைன் பண்ணும். அப்போதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா அந்த ஸ்ட்ரக்சர் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்க, சப்ஜெக்ட் என்ன இருக்கணும், இந்த வெர்பு ஃபார்மேட் இப்படிதான் இருக்கணும் இந்த பேட்டர்னுக்குன்னு, அந்த 12க்கும் போட்டு 12க்கு ஈஸியா மனப்பாடம் பண்ணிடுங்க. ஈஸியா சிம்பிள் பர்சனா இந்த ஸ்ட்ரக்சர், சிம்பிள் பாஸ்டா இந்த ஸ்ட்ரக்சர், கண்டினியூஸா இந்த ஸ்ட்ரக்சர், இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் முதல்ல என்ன செய்ய முடியும், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். நான் சொன்ன மாதிரி இதுல என்ன டிஎன்பிசி பெரிய நமக்கு ஃபேவரா நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்து 4 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், இது 3ஐயும் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு வேர்டு இருக்கு. இந்த 3லையும் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டோம். ஏதோ ஒன்று சரி, பாஸ்ட் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுங்க, பாஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த பாஸ்ட்டுக்குள்ள 4 ஏரியா டேஷ் கொடுத்துருப்பாங்களே, இந்த 4ல தான் ஏதோ ஒரு ஆன்சர் இருக்க போகுது. அப்போ அந்த 4க்கும் பேட்டர்னை பொருந்தி பாருங்களேன், ஒன்னே ஒன்று தான் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, மீதி 3மே தப்பா இருக்கும். ஒருவேளை 2 கரெக்டாக கொடுத்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த 4ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பார்ட் 1ல ப்ரெசென்ட் ஃபுல்லா முடிச்சாச்சு. இப்போ பார்ட் 2ல பாஸ்ட் டென்ஸ் ஃபுல்லா முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ ரொம்பலாம் யோசிக்க வேணாம். டென்ஸ்னா
இந்த 12 ஸ்டெப்பு, அதாவது 12 பேட்டர்ன் மட்டும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? படிக்க 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 தானாகவே உங்களுக்கு புரியும். ஓகே, இப்படி இருந்தால் இந்த ஃபார்மேட்டு, இப்படி இருந்தால் இந்த ஃபார்மேட்னு. இதுக்கு நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், நிறையா டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுங்களா? வேற என்ன இருக்குது? இப்போ பார்ட் 2ல் பாஸ்ட் டென்ஸ் ஓவர். இன்னும் பார்ட் 3ல் ஃபியூச்சரை முடிச்சிட்டோம் அப்படின்னா என்டையராக டென்ஸ் டாபிக் ஓவர். பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ, பார்ட் 3 வீடியோ முடிஞ்சிருச்சு. இது மட்டும் பார்த்தாது, டெஸ்ட்டு நம்ம நிறையா போட்டு பார்க்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.